இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று நாம் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்றோம். மாதா தொலைக்காட்சியின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு துறை பொது மேலாளர் அருள்பணி வி மாஜோ அடைக்கலராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். ஃபாதர் வணக்கம். வணக்கம். ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்கள் ஃபாதர். வாழ்த்துக்கள். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நமது மாதா தொலைக்காட்சியின் சார்பாக ஆண்டவருடைய விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். விண்ணேற்றம் அப்படின்ற வார்த்தையை கொஞ்சம் பார்த்து தான் உச்சரிக்கணும். கரெக்டாக சொல்கிறோமா? விண்ணேற்பா விண்ணேற்றமா? நிறைய பேர் அந்த தவறை நம்ம செய்வோம். அதை செய்யக்கூடாது. அசம்ஷன். ஆமாம். ஏன்னா அது கூட உங்களுக்கு ஆனால் ரெண்டுமே அது ஆமாம் ஒரே சவுண்டு தான். ஆங்கிலத்திலும் ஒரே மாதிரியான ஒரு இதுதான் இருக்குது. தமிழில் அதே தான். ஏற்றம் ஏற்பு. ஆண்டவர் விண்ணுக்கு ஏறி சென்றார், மரியாள் அழைத்து கொள்ளப்பட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமாம் ஆமாம். இயேசுவின் விண்ணேற்றம் சீடர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு ஃபாதர்? இயேசுவோடையே போயிட்டுருக்குறாங்க, வந்துட்டுருக்குறாங்க. இயேசு இறந்த உடனே ஒரு பயம் வந்துருச்சு. வாழ்க்கை திரும்பி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய வேலைக்கே போகலான்னு கூட முயற்சி பண்ணுறாங்க. அப்போ தான் இயேசு மீண்டுமாக மீன்லாம் செஞ்சு அழைப்பு கொடுத்து வலையை இந்த பக்கம் போடுங்க அப்படின்லாம் ஞாபகப்படுத்துகிறாரு. ஞாபகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வாங்கப்பான்னு சொல்லி எல்லாம் நினைவுபடுத்துகிறார். நினைவுபடுத்து பேதுருவை பார்த்து அன்பு செய்கிறேன்னு கேட்குறாரு. எல்லாம் ஒரு 40 நாட்கள் இருந்து விட்டு விண்ணேற்றம் அடைகிறார், விண்ணுக்கு ஏறி செல்கிறார். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இயேசு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவரை டிபெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் அவங்கள்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. அதான் நம்ம நற்செய்தி நிறுதியில் பார்க்குறோம். உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இனிமேல் நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும், எல்லாம் இப்போ கிளம்பு அப்படின்ட்டார். அப்போது இவங்க அந்த ஏரியாவுக்குள்ளே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? உலகம் ஃபுல்லாக போங்கப்பா அப்படின்ட்டார். அப்போ மிகப்பெரிய ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறார். அதான் சீடருடைய நிலை. இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. என்ன? இறையாட்சியை கட்டி எழுப்பணும், எல்லா நாடுகளுக்கும் செல்ல வேண்டும். ஆனால் மொழி தெரியாது, அங்கே உள்ள கலாச்சாரம் தெரியாது, எதுவும் தெரியாது. ஆனால் போகணும், அறிவிக்கணும். இது வரைக்கும் இருந்ததெல்லாம் அவங்க ஊர்களுக்குள்ளே இருந்தாங்க. இப்போ தெரியாத மனிதர்களை, அறிந்திராத மனிதர்களை சந்திக்க போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு போராட்டம், சவால் தான். அதான் நிலை. அந்த நிலையை தான் அவங்க எதிர்கொள்வதற்கு தயாராகிறாங்க, பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை ஏற்கொண்டு அந்த பொறுப்போடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க அவங்க உலகெங்கும் பயணப்படுறாங்க. அப்படித்தான் புனித தோமாவும் இங்கு வந்தார். அவர் வாழ்ந்து அவர் இறைவனடி சேர்ந்த இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெருமைக்குரிய கிறிஸ்தவர்கள். ஆமாம், அந்த மாதிரி ஒரு பெருமை. இந்த விண்ணேற்றம் நம்முடைய வாழ்விற்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நமக்கும் அதே பொறுப்பு தான் கொடுத்துருக்குன்னு பார்க்குறேன். சீடர்களுக்கு கொடுத்த பொறுப்பு திருத்தூதரிடமிருந்து நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நாம் வாழக்கூடிய பகுதிகளில் மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கின்ற வழிகளிலெல்லாம் இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்கு தயாராக இருக்கணும். நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், அவ்வளோதான். நற்செய்தி அப்படிங்கிறது என்ன? இயேசுவை பற்றி அறிவிக்கிறது மட்டுமல்ல, இயேசுவின் வழியாக அன்பையும் அமைதியையும் மகிழ்ச்சியும் மன்னிப்பையும் பகிர்வையும் இங்கே எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் விதைத்து இறையாட்சியை கட்டி எழுப்புவது. அதான் இயேசு இறையாட்சி. இயேசுவினுடைய கனவு தான் இறையாட்சி. அதை நனவாக்குறது தான் நம்முடைய சாட்சிய வாழ்வு. அதனால் நம்முடைய கடமையும் அதுதான். திருத்தூதரிடம் என்ன செய்ய கடமை ஒப்படைக்கப்பட்டதோ அதே கடமை நம்மிடம் இருக்கிறது, செயல்படுத்த வேண்டும். இந்த திருத்தூதர்களிடம் விளங்கிய அந்த பொறுப்புகள், கடமைகள் நம்மிடமும் இருக்க வேண்டும் அப்படின்றது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த பணி நமக்கு வந்திருக்கு. ஒரு காலத்தில் ஃபாதர், நம்முடைய கிறிஸ்தவ மக்கள், அதாவது இவங்கெல்லாம் வேதக்காரங்க, இவங்க நல்லவங்க, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அனைத்து சமுதாய மத மக்களுக்கும் இருந்தது.
இன்றைய காலகட்டத்தில் அந்த நாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத வெளிப்பாடு நம்முடைய வாழ்வில் அது வெளிப்படுகிறதா அப்படின்னு பார்க்கும்போது கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதாவது நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது எதன் வழியாக? வார்த்தைகளின் வழியாக. அந்த காலத்தில் அதாவது நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய வாழ்வின் வழியாக நற்செய்தியை அறிவித்தார்கள். அவங்க இறை வார்த்தையை போய் 4 இடத்துல சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய வாழ்க்கையின் வழியாக கிறிஸ்தவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க. அதை பார்த்து மற்றவர்களும் அந்த கிறிஸ்தவத்தின் தன்மையை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்னைக்கு நற்செய்தியை வார்த்தை வழியாக, இறை வார்த்தையை வெறுமனே அறிவித்து கொண்டிருப்பவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வாழ்வின் வழியாக வெளிப்படுத்துகிறவர்கள் அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு இந்த காலகட்டத்தில் சூழலும் அப்படித்தான் ஒரு காரணமாக அமைஞ்சிருது. இதை எப்படி பார்க்குறீங்க? இது மிகப்பெரிய ஒரு நம்ம திறனாய்வுக்கு உட்படுத்த வேண்டிய ஒன்றாக தான் பார்க்குறேன். சுய பரிசோதனை செய்து பார்க்கணும். ஏன்னா அந்த காலத்தில் நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இருந்துச்சு. என்ன அப்படின்னா செயல்பாட்டு அளவு தான். பொய் சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இருப்பாங்க, கரெக்டாக இருப்பாங்க. நிறையா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பணித்தளங்களில் கூட பணி அமர்த்துவது கூட கிறிஸ்தவராக ஒரு என்னுடைய வகுப்பு தோழனா, ஏன்னா அவன் கிறிஸ்தவன், நல்லா வேலை செய்வான், கரெக்டாக இருப்பான் அப்படிங்கிற நிலை தான் இருந்துச்சு. இன்றைக்கி கால சூழ்நிலையா என்னன்று தெரியலை. அப்படி நம்ம காலத்தின் மேல் பழி போற்ற முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடவுள் கொடுத்த அறிவு அப்படின்னு நமக்கு இருக்குது. அப்போ அதையும் நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். அப்போது இன்றைக்கி உலகத்தின் மேல் பற்று, அந்த உலக ஆசையின் மேல் பற்று அதிகமாகி போனதுனால எல்லாவற்றையும் தக்க வைத்து கொள்ள வேண்டும், என்னுடையதாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனநிலை. அதாவது தனக்கு தனக்கு தனக்கு, எனக்கு 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை அதிகமானதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த பொய் சொல்லக்கூடிய அந்த மனநிலை வளர்ந்து விட்டது. அந்த நேர்மையற்ற நிலை அதிகமாக வந்துவிட்டது. அதனால் இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் நம்ம ஒவ்வொருத்தருமே சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். ஏன் அதை இழந்து விட்டோம்? எப்பொழுது நாம் மீட்டெடுக்க போகிறோம் மீண்டுமாக அந்த கிறிஸ்தவ வாழ்வை? ஏன்னா இன்றைக்கி வெளியில் நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு பெயர் சொன்னால் என்னுடைய வாழ்க்கைக்கே உத்தரவாதம் இருக்குதா அப்படிங்கிற சூழலும் உருவாகி கொண்டு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அப்படியே ஒரு நிலை வந்தாலும் என் இயேசுவுக்காக என்னையே கொடுக்கக்கூடிய அந்த துணிவான மனநிலை. நம்ம ஏன்னா பேசுகிறோம், அன்றைக்கி மறைசாட்சிகள் இருந்தாங்கன்னு. நாளைக்கு எனக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதை என்னால் செய்ய முடியுமா? அப்போது அதை செய்ய முடியலன்னா எங்கே நான் விழுந்திருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று தான் நான் பார்க்கிறேன். இயேசுவின் விண்ணேற்றம் எந்த அளவுக்கு தூய ஆவியாரின் வருகைக்கு ஒரு முன்னோட்டமாக இருந்தது, வழிவகுத்தது அப்படின்னு பார்க்குறீங்க? இயேசு விண்ணேற்றம் அடைந்துட்டார் ஆன உடனே சீடர்களை அப்படியே விட்டுட்டு போயிட்டார் அப்படின்ல, ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கிறாரு. பொறுப்பு மட்டும் கொடுத்துட்டு போகலை, அவர் வாக்குறுதியும் கொடுக்குறாரு. என்னன்னா, தூய ஆவியாரை உங்களுக்கு நான் போய் அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் உங்களோடு உடன் இருப்பேன். ஃபிசிக்கலாக ஒரு நாள் இருந்தேன், இனிமேல் ஸ்பிரிட்டாக நான் உங்களோட இருப்பேன். அதுதான் அப்போது இயேசுவினுடைய உடனிருப்பு இந்த தூய ஆவியாரின் வழியாக நம்மோடு உடன் பயணித்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா, இயேசு நிறைய விஷயங்களை சீடர்களுடைய வாழ்க்கையில் விதைச்சிட்டு போயிட்டார். அதை மறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஞாபகப்படுத்த வேண்டிய பணி தூய ஆவியாருடைய பணி. அதாவது தூண்டி எழுப்புவது, தூண்டி எழுப்பி ஒருங்கிணைப்பது, புதுப்பிப்பது, அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இயேசுனுடைய அந்த உடனிருப்பு நம்ம இயேசு இருக்கிறார். அப்போது விண்ணேற்றத்திற்கு, இந்த தூயாவியோட பெருவிழாவுக்கு என்ன அப்படின்னு ஒரு இரண்டுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, இயேசுனுடைய உடனிருப்பு தொடர்கிறது. அவ்வளோதான். என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தார், நம்மளை இறைப்பணி செய்ய சொன்னார், அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க, இறந்தார், மேலே போயிட்டார், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிட்டு இருந்தவங்களுக்கு தூயாவியார் இருக்கிறார் அப்படின்றத இறைவன் நமக்கு, ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு அன்று அறிவுறுத்தியதைப் போல இன்றும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் அப்படின்ற நம்பிக்கை நம்ம எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யுது.
இது எந்த அளவுக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வை அர்த்தம் உள்ளதாக மாற்றுகிறது? கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை, அதை நோக்கிய பயணத்தில் தான் இன்றைக்கி இருக்கிறோம். நம்ம ஒரு முறை வந்துட்டார், மீண்டும் வரப்போகிறார். அப்போது ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போது அவரை எதிர்கொள்ளணும் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை தூய்மையாக இருந்தால் தான் எதிர்கொள்ள முடியும். சின்ன வயசில் சொல்லுவாங்க, உலக அழிவு வரும் பொழுது நிறையா ஏமாற்றுவாங்க. நம்ம இயேசு சொல்லிக்கிற போலி போதகர்கள்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு கதை சொல்லுவாங்க சின்ன வயசில். என்ன அப்படின்னா, சாத்தான்லாம் வருவான். சாத்தான் வந்துக்கிட்டு அவன் அதாவது கந்தக மழை பெய்யும். கந்தக மழை பெய்யும் பொழுது சாத்தான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கொடை கொண்டு வருவான். அந்த கொடையை வந்து கந்தகம் தாக்காது. அப்போ வந்து கூப்பிடுவான். அப்போ வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். யாரெல்லாம் நம்பி போகிறாங்களோ அவங்களாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. இல்லை நீ கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நீ பொய்ன்னு சொல்லிவிட்டு கந்தகத்தில் செத்து போகிறவங்க, கந்தக மலையில் செத்து போகிறவங்க இயேசுவோட போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் பொழுது நான் நினைப்பேன், அப்போ கண்டுபிடிச்சிடணும், சாத்தான் தான் ஏமாத்துறான்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து இயேசுவினுடைய அந்த மறு வருகை அப்படின்னு சொல்லும்போது அது எப்போ நடக்கும்லாம் தெரியாது. எப்போ, ஏன்னா நாளைக்கே நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, அடுத்த செகண்ட் நான் இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. பட் நம்பிக்கை தான். ஆனால் அந்த நம்பிக்கை அப்படின்றது என்ன அப்படின்னா என்னுடைய செயல்பாட்டில் தான் இருக்கணும், வேறு ஒன்றுமே கிடையாது. அது என்ன செயல்பாடு? அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, மன்னிப்பு, இரக்கம் காட்டுவது, பகிர்வது. இதுதான் இந்த தூயாவியருடைய கனிகள் சொல்கிறோம் இல்லையா, அந்த கனிகள் என்னிடமிருந்து செயல்பட வேண்டும். அதுதான். அப்போது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய செயல்பாட்டில் காண்பிப்பது தான் இயேசுனுடைய கிறிஸ்துனுடைய வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருப்பது. எக்ஸாம் டேட் வரட்டும் அப்போ படிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்காமல் எப்போ வந்தாலும் எழுதுறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றது மாதிரி, அது மாதிரி ஆண்டவரின் வருகைக்காக எப்போதும் காத்திருக்க வேண்டும். அதற்கு தூய ஆவியாரின் கனிகள், கொடைகள் போன்றவற்றை நாம் எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க ஃபாதர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருப்பது அப்படிங்கிறது வந்து இன்றைய தலைவர்களுக்கு, நிறைய தலைவர்கள் நமக்கு இருக்கிறாங்க. ஒரு தலைமையின் கீழ் தான் நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். எல்லா இடத்திலும் வேலை செய்யும் இடமா இருந்தாலும் சரி, இல்லை நமது அரசியல் இந்த மாதிரியான அரசு அமைப்புகள் எங்கே இருந்தாலும் சரி, ஒரு தலைமை என்பது இருக்கிறது. இந்த தலைவர்களுக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கு. இன்றைக்கி வந்து பொதுவாக அரசியல் தளத்தில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓட்டு வாங்குவதற்கு முன்பாக எல்லாரும் அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஓட்டு வாங்கின பிறகு ஓட்டு போட்டவங்கலாம் அம்மா தாயே அப்படின்ற ஆயிடுறாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலை தான் இருக்குது. இன்றைக்கி வந்து அதிகாரம் என்பது ஆள்வதற்கல்ல, பணி செய்வதற்கு. அதுக்கு இயேசு சரியான உதாரணம். அதனால தான் இயேசு பாதங்களை, எல்லாருடைய சீலுடைய பாதங்களை கழுவினார். அதுதான் செய்யணும்னு சொன்னார். இன்றைக்கி எல்லாரும் தலைவர்களிடம் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா பணிவு. அதே போல் என்னுடைய காலத்தில் நான் என்ன நல்லது செய்தேன், அதை வந்து நம்ம விளம்பரப்படுத்தணும்னு அல்ல, மக்கள் பேச வைக்கணும். நான் என்னை வந்து தம்பட்டு அடிக்கிறதில்ல, சுய விளம்பரம் செய்வதில்லை, மக்களை பேச வைக்க வேண்டும். அப்போ அவர்கள் மனதில் நான் இடம் பிடிக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட என்ன நல்ல காரியங்களை செஞ்சுருக்கேன். இன்றைக்கி நல்லதெல்லாம் செய்கிறாங்க, ஆனால் அதில் வந்து ஒரு ஆதாயத்தோடு செய்கிறாங்க. எந்த ஆதாயமும் இல்லாமல் மக்களுடைய வாழ்வு மேம்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பணிவோடு அந்த பணியை செய்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாமே சரியாயிடும் அப்படிங்கிறது தான். இன்றைக்கி அது வந்து ஒவ்வொரு தலைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நான் தொண்டு ஏற்கவில்லை, தொண்டு ஆற்ற வந்திருக்கிறேன். அதனால் மக்களுக்கு என்னால் எதை செய்ய முடியும், பணிவோடு, அதிகாரத்தோடு அல்ல, பணிவோடு அதை தான் கொண்டிருக்க வேண்டும் என்று பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இந்த தலைமைத்துவ பண்புகள்
எல்லார்ட்டையும் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறத விட, எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறத விட, குறைந்தபட்சம் அரசியலில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாவது பின்பற்ற வேண்டும், அவர்கள் வழியாக கிறிஸ்தவத்தை அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஆசை. எல்லா நிலைகள்லையும் நான் சொல்கிறேனே, அரசியல் தலைமை மட்டும் சொல்ல முடியாது. நம்ம திருச்சபையிலையும் தலைமை பொறுப்புகளில் இருக்கிறாங்க, ஒரு அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல, எல்லா இடத்துலையும் நம்ம ஒரு பொறுப்பு, ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தன் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவன்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துப்பாரு, அவன் யாருன்னு தெரிஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதிகாரம் என்பது ஆள்வதற்கு அல்ல, பணி செய்வதற்கு. அவ்வளோதான். இதை மனதில் கொண்டிருக்க வேண்டும், எந்த நிலையாக இருந்தாலும் சரி. அதே நேரத்தில் ஃபாதர், இந்த ஒரு தலைமைத்துவம் பொறுப்பு அப்படின்னு போகும்போது பணி செய்வதற்கு அப்படின்றத மறந்து அந்த இடத்துல ஆணவம், நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிலையத்தான் பல இடங்களில் பார்க்குறோம். அதனால உலகத்தில் அநீதிகளும் ஏழைகள் ஒடுக்கப்படுவதும் பெருகி கொண்டே தான் வருது. போர்கள் ஒரு பக்கம், அதையும் நம்ம குறிப்பிட்டு சொல்லித்தான் ஆகணும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இயேசு மீண்டும் வருவார் என்ற அந்த விண்ணேற்ற செய்தி சமூக நீதிக்காக போராடுகிறவர்களுக்கு எத்தகைய நம்பிக்கையை தருகிறதுன்னு நினைக்கிறீங்க? இயேசுவே ஒரு சமூக நீதிக்காக போராடியவர் தான், ஒரு சமூக நீதி போராளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், இயேசு உண்மையிலே ஒரு போராடி தான். தன்னுடைய தான் இருக்கக்கூடிய அந்த யூத அந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அங்கிருந்த ஒரு அமைப்பை தான் அவர் கேள்விக்குட்படுத்துகிறார். அதான் அங்கே பிரச்சனையே. அங்கே இருக்கக்கூடிய அமைப்பை கேள்விக்குட்படுத்தினால தான் அவருக்கு பல தொந்தரவுகள், இடர்பாடுகள், துயரங்கள், துன்பங்கள் எல்லாமே வருது. அதனால் ஆண்டவர் இயேசு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை என்ன அப்படின்னா, விடாதே, தொடர்ந்து போராடு, இறுதி வரை போராடு, நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். இயேசுனுடைய விண்ணேற்ற பெருவிழா சொல்வது, நான் உன்னை விட்டு விலகி சென்று விடவில்லை, உன்னோடு தான் இருக்கிறேன், நீ தொடர்ந்து போராடி கொண்டே இரு, என்னை மட்டும் நினைவில் கொள். நான் எப்படி போராடினோ, எப்படி என்னுடைய மக்கள் செய்யக்கூடிய தவறையே நான் கேள்விக்குட்படுத்தினேனோ, அதனால் யார் தவறு செய்தாலும் சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும், கடைபிடிக்கப்பட வேண்டும், கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதனால் அதற்காக இறுதி வரை போராடு அப்படிங்கிற நம்பிக்கையை தான் ஆண்டவர் இயேசு கொடுத்து கொண்டிருப்பதாக பார்க்கிறேன். அவருடைய உடனிருப்பு நமக்கு நம்பிக்கையாக பலமாக இருந்து கொண்டிருப்பதாக நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றத்தை பற்றி, அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்த இயேசு இன்று இல்லையே அப்படின்னு சீடர்கள் கலங்கிய சூழல் தொடங்கி, அவருடைய விண்ணேற்றம் இன்று நமக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை கற்றுத்தருகிறது, அதே மாதிரி சமூக நீதிக்காக போராடும்போது அவர் எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கிறார், நம்மிலிருந்து செயலாற்றுகிறார் அப்படின்ற பல காரியங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க ஃபாதர். மிக்க நன்றி. நன்றி. இன்று நீங்கள் திருப்பலிக்கு சென்று ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்தீர்களா? அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். இன்று நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளிடம் வெறுப்புடன் நடந்து கொண்டீர்களா? தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. இன்று நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை செய்யாது சோம்பேறிகளாக வாழ்ந்தீர்களா? சோம்பல் ஒருவரை தூங்கிக் கொண்டே இருக்கச் செய்யும். சோம்பேறி பசியால் வருந்துவர். இன்று நீங்கள் சந்தித்த ஏழைக்கு உதவினீர்களா? ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். இன்று நீங்கள் மற்றவரை ஏளனம் செய்தீர்களா? ஏளனம் செய்வோரை அடி. அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர்.
உணர்வுள்ளவரை கடிந்து கொள், அவர் மேலும் அறிவுடையவராவர். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல் 68, இறை வார்த்தைகள் 1 முதல் 6. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வார்த்தைகள் 29 முதல் 33 வரை. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறீர். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டுவிடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை. தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு. எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல்
இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் சுவைத்து வாழ்கின்ற நாம் அந்த இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி சொல்கிறோமா? நன்றி சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சிறப்பாக நமது ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம், அவரை போற்றி புகழ்வோம். இன்றைய தினத்தில் நம் மாதா தொலைக்காட்சியில் பணி செய்கின்ற பணியாளர்களுக்காக நாம் கண்ணீரோடு மன்றாடுவோமா? எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. இதோ இந்த மாதா தொலைக்காட்சி என்ற மாபெரும் கொடையின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைக்கும் நன்றி சொல்கிறோம். இதில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காகவும் அவருடைய குடும்பங்களுக்காகவும் இதோ இந்த மைய நிலையத்திலும் ஒவ்வொரு மறைமாநிலத்திலும் உலகெங்கும் எங்கும் இந்த மாதா தொலைக்காட்சிக்காக பணி செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரியும் அவருடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவைகளில் எல்லாம் நீர் பூர்த்தி செய்யும் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீர் நிரம்ப தரும்படியாய் அவர்களுக்கு நீர் எல்லா விதங்களிலும் துணை வந்து அவர்களை அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நற்சுகத்தாலும் செல்வங்களாலும் நீர் நிரப்ப வேண்டும் என்று உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உது பிள்ளைகளாகிய இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய நிகழ்விலே மாதா தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி தயாரிப்பு துறை பொது மேலாளர் அருள்பணி வி. மாஜோ அடைக்கலராஜ் அவர்கள் பங்கேற்று ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா சிந்தனைகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் விண்ணேற்ற பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். குட் நைட். வானகம் ஆளும் அரசி வாழ்க, 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 வானவர் அனைவரின் தலைவியே வாழ்க, இசையின் வேரே உலகில் பேரொளி உதயம் ஆகிய வாயிலை வாழ்க. மாட்சி மிகுந்த கண்ணியே மகிழ்க, மகிழ்க, ஆட்சி தகைமையின் தாயே மகிழ்க, மகிழ்க, எழில் மிகு நாயகி இயேசுவை